கிறிஸ்து இயேசுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம எலிஷாஸ் மிரக்கல் அந்த ஒரு தலைப்புக்குள்ளே நம்ம பாடம் படிச்சுன்னு இருந்தோம். அதில் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மட்டும் நம்ம படிச்சிருக்கிறோம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மட்டும் படிச்சிருக்கிறோம். என்ன படித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, என்ன படித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு ஆசைக்கேல் அவர் இல்லைன்னா ஆசியல் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் எலிஷாவை மீட் பண்ண போகிறாரு. அவர் ஏன் எலிஷாவை மீட் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு ஆராம் இல்லைன்னா சிரியாவுடைய ராஜா தேவனுடைய மனுஷன் இங்கே வந்திருக்கிறாரு, நீ போயிட்டு என்ன பண்ண, அவரை நீ சந்தித்து நான் என் வியாதியிலேருந்து குணமாகுவேனா இல்லையா அப்படி போய் நீ விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னதுனால, அவர் சிரியாவில் இருக்கிற எல்லா ஒரு உன்னதமான பொருள்கள் எல்லா நல்ல பொருட்களை எடுத்துக்கின்னு அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒட்டகத்து மேலே அவர் அங்கே எலிஷாவை போய் அவர் மீட் பண்ண போகிறாரு. அப்போ அதெல்லாம் நம்ம படித்தோம். ஏன் அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் எடுத்துன்னு போகணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அடுத்தது எலிஷா கிட்ட போயிட்டு அவர் போய் கேட்குறாரு, எங்கள் மாஸ்டர் அவர் குணமாயிடுவாரா அப்படின்னு சொல்லும்போது, எலிஷா அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா அவர் பதில் கொடுக்குறாரு. அதில் நம்ம படிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எலிசா அவனை நோக்கி, நீ போய் வியாதி நீங்க பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும், ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்றான். அப்போ இதை நம்ம படிச்சிட்டோம். என்ன படித்தோம் அப்படின்னாக்கா, அப்போனா என்ன வியாதி அந்த ஒரு ஆராம் ராஜாவுக்கு வந்திருக்குதோ அந்த வியாதியிலேருந்து என்ன ஆயிடுவார், அவர் குணமாயிடுவார், அவர் சுகம் பெற்றுக்கொண்டுவார். ஆனால் சுகம் பெற்றுக்கொண்டாலும் அவர் கண்டிப்பாக செத்துடுவார் அப்படி நீங்கள் சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார் எலிஷா இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ என்ன வியாதி வந்திருக்குதோ அந்த வியாதினால் அவருக்கு சாவு வராது. அப்போ அந்த வியாதியில் என்ன ஆயிடுவார், அவர் குணம் அடைஞ்சிடுவார். ஆனால் கண்டிப்பாக என்ன வருது, அவருக்கு ஒரு சாவு கூட அங்கே வருது அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்லுது நம்ம பார்த்தோம். அப்போ இந்த சாவு வருது அப்படின்னு சொல்லும் போது, நம்ம இதை போன கிளாஸில் படிச்சிட்டோம். ஆனால் என்ன படிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்குள்ளே இருக்கிற லெசன்ஸு பாடங்கள் என்ன பண்ணல, எதுவுமே நம்ம படிக்கலை. அப்போனா அவர் வியாதியிலேருந்து பிழைச்சிப்பார், ஆனால் கண்டிப்பாக அவர் சாவார் அப்படின்னு சொல்லும் போது, இதுக்குள்ளே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இல்லை இதுக்குள்ளே என்ன ஒரு உண்மை இதுக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது யார் சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எலிஷா தான் இதை சொல்கிறார். அப்போனா எலிஷா இதை சொல்லும் போது எலிஷாக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஆராம் ராஜாவுடைய எல்லாமே என்னங்களா, ஆராம் ராஜாவுடைய வியாதி தெரியுதவருக்கு, ஆராம் ராஜாவுடைய குணமாக்குதல் தெரியுதவருக்கு, ஆராம் ராஜா பிழைப்பாரா சாகுவாரா, இதுவும் என்ன யாரால சொல்ல முடியுது, இந்த ஒரு எலிஷால சொல்ல முடியுது. அப்போனா இதெல்லாமே எலிஷால சொல்ல முடியுது அப்படின்னாக்கா, நம்ம பார்த்துருக்குறோம். இந்த எலிஷாக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, நம்ம பிதாவாகிய தேவன். எலிஷாக்கு பின்னாடி இருக்கிற பிதாவாகிய தேவன். அப்போனா இந்த பிதாவாகிய தேவனுக்கு எல்லா ஜனத்தை பற்றி என்ன தெரியும், அவர்கிட்ட எந்த அவர்கிட்ட சீக்ரெட்னு அப்படி ஒன்றுமே இல்லை. இந்த தேவனுக்கு எல்லாமே என்னங்களா, இப்போ போய் எக்ஸாம்பிளுக்கு இவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னா தேவனுக்கு என்ன பண்ண முடியும், அந்த நபர் தேவனை தெரியாத ஆளாக கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் இந்த உலகத்திலேயே நீங்கள் போயிட்டு தேவன்கிட்ட எந்த மனிதர்களை பற்றி என்ன விஷயம் கேட்டாலும் அது என்ன பண்ணுவார், அவர் நேற்று நடந்தது சொல்லுவார், இன்னைக்கு நடக்கிறதும் சொல்லுவார், நாளைக்கு நடக்க போகிறதும் அவர் சொல்லுவார். அப்போ நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த தேவன் என்றவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 24-25. ஆக்ட்ஸ் 17 chapter verse 24-25. அப்போஸ்தலர் அதிகாரம் 17 24ஆம் வசனம் 25ஆம் வசனம்.
உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால். பாருங்க என்ன சொல்றாருன்னா, பாருங்க, உலகங்களையும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே உண்டாக்குன தேவன். அந்த தேவன் யாரு அப்படின்னாக்கா, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறாருங்களா. அவர் தான் வானத்துக்கு பூமிக்கு என்னங்களா, அவர் தான் ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. ஓகே, அடுத்தது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். பாருங்க என்னங்களா, எல்லாருக்கும் என்ன தராருங்களா அவரு? எல்லாருக்குமே ஜீவனையும் எல்லாருக்குமே சுவாசத்தை கொடுக்கிறது யாரு? அப்படின்னா இப்போ இந்த ஆறாம் ராஜா இவர் குணமாகணும்னாக்கா யாரு இவரை குணமாக்கணும்? ஏன்னா எல்லாருக்குமே ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர். அவர் நினைச்சா என்ன பண்ணலாம்? அவர் நினைச்சா ஒருத்தரை குணமாக்கலாம், அவர் நினைச்சா ஒருத்தர் குணமாக்காம கூட விடலாம். அப்படின்னா தேவனுக்கு எல்லா அதிகாரமும் எல்லா மனிதர்கள் மேல அவருக்கு இருக்குது. எல்லா மனிதர்கள் மேல தேவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அடுத்தது, தேவனுக்கு எதுனா மறையா, தேவனுக்கு தெரியாத ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னாக்கா அப்படி ஒண்ணுமே இல்லை. வசனத்துக்குள்ள வாசிங்க, எபிரியர் 4ஆம் அதிகாரம் 13 பாருங்க. 13. எபிரியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. பாருங்க, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளிரங்கமாய். எல்லாமே எப்படி இருக்குது தேவன் முன்னாடி? எல்லாமே தேவனுக்கு முன்னாடி வெளிரங்கமா தான் இருக்குது. அப்பனா தேவனுக்கு முன்னாடி என்ன இல்லை? எந்த சிருஷ்டியும் தேவனுக்கு மறையா இல்லை. எந்த சிருஷ்டியும் தேவனுக்கு முன்னாடி பண்றது தேவனுக்கு அது மறையா இல்லை. எந்தெந்த சிருஷ்டி என்னென்ன பண்ணது எல்லாம் யாருக்கு தெரியும்? எல்லாமே யாருக்கு தான் தெரியும்? தேவன். எல்லாமே தேவனுக்கு அது நிர்வாணமா இருக்குதுங்களா. எல்லாமே தேவன் முன்னாடி நிர்வாணமா இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம்? நிர்வாணமா இருக்குது என்ன அர்த்தம்? மறைக்கிறது என்ன இல்லை? இப்போ நிர்வாணத்தை மூடுறோன்னா மறைக்கிறோம்ல. அப்படின்னா நிர்வாணமா இருக்கிறது என்ன அர்த்தங்களா? தேவனுக்கு முன்னாடி மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே என்ன ஆகுது? எல்லாமே தேவனுக்கு முன்னாடி வெளிரங்கமா எல்லாமே தெரியும். அப்ப இங்க என்ன, இந்த ராஜா பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா, வியாதி குணமாகுமா குணமாகாதா, எல்லாமே யாருக்கு தான் தெரியும்? எல்லாமே தேவனுக்கு அங்க தெரியும். அப்ப என்ன பண்ணிட்டாரு அந்த ராஜாக்கு? அந்த ஆசேலுக்கு அவர் சொல்லிட்டாரு, பாருப்பா, அந்த ராஜா அவருடைய வியாதியிலிருந்து அவர் குணம் ஆயிடுவாரு. ஆனா கண்டிப்பா என்ன ஆக மாட்டார்? அவர் இந்த வியாதினால சாவு மாட்டாரு. ஆனா கண்டிப்பா அவருக்கு ஒரு சாவு வரும். அப்பனா இந்த கண்டிப்பா இந்த சாவு வரும் அப்படின்னு தேவன் இந்த எலிஷா அந்த ஆள்கிட்ட சொல்லும் போது நம்ம அடுத்து என்ன படிச்சோம்? அந்த ஆள் என்ன பண்ணாரு? சரி, எலிஷா என்ன பண்ணாரு? அவரை குணமாக்கினார் சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா? அவரை குணமாக்கினார். உற்று பார்த்துன்னு இருந்தாங்களா? அப்படியே உற்று பார்த்துன்னு இருந்தாருங்களா. எவ்வளவு நேரம் உற்று பார்த்துன்னு இருந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஆசேலு வெக்கம் அடையிற மட்டும் என்ன பண்ணிருக்காரு? அவரே உத்து பார்த்துன்னு இருக்காரு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு என்ன படிச்சோம்? அப்புறம் எலிஷாக்கு என்ன தெரியும்? இல்ல எலிஷாக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இந்த ஆசேல் சொல்றவர் தான் அந்த 6ஆம் ராஜாவை, அந்த சிரியால இருக்கிற ராஜாவை கொலை பண்றது யார் தான்? இவர் தான் கொலை பண்ண போறாரு. அப்பனா அந்த கொலை பண்றது அந்த 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 சொல்ற வார்த்தைக்குள்ள அந்த மீனிங் வந்துச்சு. சொல்ற வார்த்தைக்குள்ள அதை சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னாக்கா, பாரு, அவர் பிழைச்சிடுவாரு, ஆனாலும் அவர் செத்துருவார். அப்படின்னா ஆனாலும் அவர் செத்துருவார் அப்படின்னா எப்படி சாவாரு? யாரால சாவார்? ஒரு கேள்வி வருதா இல்லையா இங்க? அப்படின்னா இந்த ராஜா எப்படி சாவாரு, இல்லை யாருனால சாகடிக்கப்படுவாரு அப்படின்னு சொல்லும் போது எலிஷா அந்த ஆசேலுக்கு பதில் கொடுக்கும் போது அந்த பதிலுக்குள்ள நீ தான் அதை செய்ய போறன்றது என்ன பண்றாரு? அந்த தாட்டை அவருக்கு கன்வே பண்ணிட்டாரு. அந்த தாட்டை அவருக்கு கன்வே பண்ணதுனால தான் என்ன பண்றாரு? கன்வே பண்ணிட்டு அவரை கன்வே பண்ணி இப்படி உத்து பார்க்குறாரு. அப்போ கன்வே பண்ணி உத்து பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுங்களா? அவருக்கு என்ன ஆகுதாங்க? அவருக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துடுது. ரொம்ப நேரம் இப்படி பார்க்கறதுனால என்ன ஆயிடுதுங்களா? ஒரு ஆசேலுக்கு ஒரு மாதிரி வெக்கம் அடைஞ்சிடறாரு. அப்போ நான் வெக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அப்புறம் என்ன பண்றாரு? அப்புறம் அழுகிறாரு. அப்புறமா ஆயிடுச்சுங்களா? அப்புறம் அந்த பாயிண்ட் நம்ம என்ன படிக்கல. வெக்கம் அடைஞ்சாரு, அது மட்டும் நம்ம படிச்சோம். அப்ப ஏன் வெக்கம் அடைஞ்சாருனாக்கா, எலிஷா என்ன பண்ணிட்டாரு? இந்த ஆசேலு என்ன பண்ண போறாருன்றது, அப்படின்னா ஆசேலு சிரியா ராஜாக்கு என்ன பண்ண போறாருன்றது அவருக்கு முன்குறித்து அவருக்கு சொல்லிட்டாரு. சொன்னதுனால இவருடைய எண்ணம் என்ன ஆயிடுச்சு? இந்த ஆசேல் அங்க போகும்போது என்ன எண்ணத்துல போனார்? அப்பனா அவருடைய மைண்ட்ல என்ன இருந்துச்சு?
அந்த ராஜா அனுப்புறாரு, போய் எலிசாட்ட போய் விசாரி, நான் குணம் ஆகுவேனான்னு போய் விசாரி அப்படின்னு சொல்லும்போது இவர் போனார். இல்லை, இவர் போற ஆளு என்ன எண்ணத்துல போனார்? அங்க என்ன எண்ணத்துல போனார்? அங்க என்ன எண்ணத்துல போனாரு? இவரு இவரு குணம் ஆக மாட்டாரு. இவர் என்ன ஆயிடுவாரு? அந்த வியாதியில அவரு செத்துடுவாரு. ஏன் அந்த வியாதியில அவர் சாகணும்னு ஏன் இவர் எதிர்பார்க்கிறாரு? ஏன்னா அவர் அப்படி வியாதியில செத்துட்டாக்கா அடுத்த ராஜா யார் ஆக முடியும்? அடுத்த ராஜா இவர் ஆக முடியும். அப்பனா இவர் எலிஷா கிட்ட போகும்போது இவருடைய எண்ணத்துக்குள்ள என்ன இருக்குதுனாக்கா, இவர் என்ன பண்ணலாம்? எப்படியாவது இவரு எலிஷா சொல்லணும், எப்படியாவது இவர் என்ன ஆயிடுவாரு? இவர் செத்துடுவாருன்னு எலிஷா சொல்லணும்னு எதிர்பார்த்துன்னு போனாரு. ஆனா எலிஷா என்ன பண்ணிட்டாரு? குணம் ஆயிடுவார்னு சொல்லிட்டாரு. குணம் ஆயிடுவார்னு சொன்ன உடனே என்ன இப்போ ஒரு முகம் மாற்றம் வருது. அது கூடவே என்ன சொல்லிட்டாரு? அவர் செத்துடுவாருன்னு சொல்றாரு கூடவே. அப்ப இவருக்கு என்ன இருக்குது? இந்த ராஜா எப்படியாவது இந்த வியாதியில செத்துடணும் ஆயிச்சா. ஒருவேளை சாகுற மாதிரி ஏதாவது இருந்தாக்கா என்ன பண்ணிடுவேன் நானே? ஒருவேளை சாகுற மாதிரி இருந்தாக்கா அப்புறம் அந்த யோசனை அவருக்கு அப்புறம் வருது. ஆனா எப்படியாவது இவர் சாகணும் தான் இவர் அங்க போய். அப்பனா இதுல என்ன நம்ம யோசிக்கலாம் அப்படின்னாக்கா, பாருங்க, என்னன்னா இந்த பாவத்துடைய ஒரு ஏமாத்து இருக்கு தெரியுங்களா? தி டிசெப்டிவ்னஸ் ஆஃப் சின். ஒரு பாவம் ஒருத்தர் ஏமாத்து தெரியுங்களா? அது சின்ன விஷயம் இல்லை. என்ன பண்ண, ஒரு பாவத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதுனாக்கா, அந்த பாவம் ஒருத்தர் என்ன பண்ணிடும்? ஈஸியா டிசீவ் பண்ணிடும். அப்பனா இந்த ஆளுடைய பாவம், இந்த ஆளுடைய எண்ணம், இந்த ஆளுடைய எண்ணத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு என்ன ஆயிடுது? என்ன ஆயிடுச்சது? அந்த எண்ணம் அவரை ஏமாத்தி இருக்குது. அந்த எண்ணம் அவரை ஏமாத்தி இருக்கிறதுனால அந்த ஏமாத்தின எண்ணம் எலிஷா கிட்ட நடக்குமா? ஒரு பாவம் நம்மளை ஏமாத்திச்சுனாக்கா, இந்த பாவம் ஏமாத்தப்பட்டிருக்கிறவர்கள் பாவம் ஏமாத்தப்படாத மாதிரி தன்னை காண்பித்தால் தேவனுக்கு தெரியாதது. இப்ப நான் பாவத்தில் ஏமாந்துட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் பாவம் செஞ்சுன்னு தான் இருக்கிறேன், நான் பாவத்தில் ஏமாந்துட்டேன். அப்ப நான் பாவத்தில் ஏமாந்துட்டு நான் பாவமே செய்யல, இல்லை நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு தேவனுடைய காப்பி நிற்க முடியும் போயிட்டு. அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு? இவரு உள்ள டிசெப்டிவ் ஏமாத்திருக்குது, உள்ள ஏமாத்திருக்குது. ஏமாத்தி என்னன்னாக்கா ராஜா எப்படியாவது சாகணும், சாகலனாக்கா சாகடிக்குவார் அவரு, அப்புறமா சாகடிக்குவாரு. அந்த ஒரு தாட் இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி போய் நிக்கிறாரு? முன்னாடி போய் நிக்கிறார் ராஜா முன்னாடி போயிட்டு. அப்போதான் அதுதான் நமக்கு எழுதும் போது பவுல் ஒரு வார்த்தை எழுதுறாரு பாருங்க. எபிரியர் 3ஆம் அதிகாரம், எபிரியர் 3ஆம் அதிகாரம் 12-13. எபிரியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க என்ன சொல்றாருங்களா? ஜீவனுள்ள தேவனை விட்டு நீங்கள் பிரியும்படி உங்கள் ஒருவருக்குள்ள கூட என்ன இருக்க கூடாதுங்களா? என்ன சொல்ற? என்ன இருக்க கூடாதுங்களா? ஒரு பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பொல்லாத இருதயம் நமக்குள்ள இருந்தா அந்த பொல்லாத இருதயம் என்ன பண்ணிடும்? நம்மள கொஞ்சம் கொஞ்சமா தேவன்ட்டு நம்மள தூரம் கொண்டு போயிடும். அப்பனா தேவன்ட்டு தூரம் போகிற மாதிரி ஒரு பொல்லாத இருதயம் நமக்குள்ள இருந்தாக்கா அதை நீங்க எடுத்து போட்டுருங்க. அப்படி இருந்துச்சுனாக்கா என்ன ஆயிடுவீங்க? தேவன்ல இருந்து நீங்க தூரம் போயிடுவீங்க. அப்பனா இந்த பொல்லாத இருதயத்தை என்னன்னு சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்துல. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாத. என்ன சொல்லிட்டாருங்களா? உங்கள ஒருவனும் என்ன ஆகக்கூடாது? ஒரு பாவத்துடைய ஒரு வஞ்சனை இருக்குது பாருங்க. பாவம்ன்றது ஒரு வஞ்சனை, அது ஒரு ஏமாத்தாது. அந்த பாவத்துடைய வஞ்சனையில என்ன ஆகக்கூடாது? என்ன ஆகக்கூடாது? கடினப்பட்டு. இருதயம் என்ன ஆகக்கூடாது? இருதயம் கடினப்பட்டு போகக்கூடாது, கடினப்பட்டு போகக்கூடாது. அப்புறம் என்ன சொல்ல வர்றாரு? என்ன சொல்ல வர்றாரு? பாவத்துடைய வஞ்சனையினால உங்க இருதயம் கடினப்படுத்தாமல் கடினம் ஆகாம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்கிறேன். இப்ப நம்ம பாவம் செய்றோம். இப்ப இந்த பாவம் செஞ்சதுக்கு அப்புறமா என்ன என்ன வரக்கூடாது? என்ன சிந்தை வரக்கூடாது? மறுபடியும் அந்த என்ன வரக்கூடாது? சொல்லுங்க ஏதோ ஒண்ணு. ஒரு பாவம் செஞ்சிட்டோம், அந்த பாவம் செஞ்சதுக்கு அப்புறமா
எப்போ இருதயம் கடினமாகும் அப்படின்னாக்கா, செஞ்சிருக்கிற பாவத்தில் ஏமாந்ததுக்கு அப்புறமா அந்த பாவத்தை என்ன பண்ண முடியாது, அது மறுபடியும் செய்ய நியாயப்படுத்த முடியாது. அந்த பாவத்தை சரின்னு சொல்ல முடியாது. தப்பு என்ன பண்ண முடியாது, தப்பு செய்ய பாவம் பண்ணிட்டு இல்ல அது பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் பாவம் செய்யலன்னு கூட சொல்ல முடியாது. அப்பனா பாருங்க, அது எப்போ நம்ம அந்த பாவத்துடைய அந்த எண்ணங்கள் நம்மளை ஏமாத்தாம, ஒருவேளை அது ஏமாத்திச்சுனாக்கா நம்ம இருதயம் கடினமாயிடும். நம்ம இருதயம் கடினமாயிடுச்சுனாக்கா என்ன வராது, நமக்குள்ள என்ன வராது பாருங்க, மன திரும்புதல் என்ன ஆகுதுங்களா, நம்ம பாவம் செய்யறோமா, அப்ப என்ன சிந்தை வரணும், ஆமா நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம், நாம் செய்யறது பாவம் தான். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், இது யாருன்னா நமக்கு சொல்லணுமா, யாருன்னா சொன்னதான் நமக்கு புரியுமா பாவம்னு, யாரும் சொல்லனா கூட வேத வசனம் ஒரு விஷயத்தை பாவம்னு சொல்லிச்சுனாக்கா அது என்னதான், அது பாவம். வேத வசனம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா என்ன பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். அதை மீறி பண்ணா என்ன, அதை தாண்டி பண்ண என்ன பாவம். அப்பனா ஒரு பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகக்கூடாது, இருதயம் கடினம் ஆயிடக்கூடாது. என்ன பண்ணணும், ஆமா நான் என்ன பண்ணிட்டேன், நான் செஞ்சது பாவம் தான், தப்பு தான். எப்போ தப்புன்னு அக்செப்டன்ஸ் வருதோ அது கூட என்ன வராது, பாவம் வராது. தப்புன்னு அக்செப்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா என்ன வராது, மறுபடியும் அது செய்யறதுக்கு அது ஓகே. வேற என்ன கேரக்டர் வராதுன்னு கேட்கிறேன், ஆரோகன்ஸ். இப்ப தப்புன்னு நான் சொல்லிட்டேன், தப்புன்னு சொல்லிட்டேன், தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஆர்குமெண்ட் இருக்குதா, ஏன் தப்பு ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகல, இருதயம் என்ன ஆகல, தப்புன்னு சொல்லும் போது செஞ்சிருக்கிற தப்புன்னு ஒத்துக்கணும்னாக்கா இருதயம் கடினம் ஆகல. இருதயம் எப்படி இருக்குது, எலுகா இருக்குது, இன்னும் ஸ்மூத்தா இருக்குது. தப்புன்னு ஒத்துக்குன்னு அப்புறம் ஆர்குமெண்ட் பண்ண என்ன காமிக்கிறோம், என்ன சொல்றோம், தப்பு இல்ல கரெக்ட் தானே. அப்பதானே ஆர்குமெண்ட் வரும். பாருங்க வசனம் வேணும் வாசிங்கள, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். அவ்வளவுதானே. பாருங்க, யாருமே இங்க எந்த மனிதரையும் இல்ல எந்த சகோதரனையும் தப்புன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுல, நம்ம வேலை இல்லாது. ஆனா ஒரு வசனம் தப்புன்னு சொல்லி என்ன பண்ணிடணும், அப்ப என்ன சொல்றாங்களா, திருவசனத்தை படிங்க மறுபடியும். திருவசனத்தை அவமதிக்கிறவன், அப்பனா ஒரு வசனம் சொல்லும் போது அந்த வசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். என்ன ஆயிடுவார், அவர் நாசமடைவார். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். பாருங்க, யார் ஒருத்தர் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தனக்குள்ள மாற்றம் கொண்டு வராரோ அவங்க என்ன ஆயிடுவாங்களா, பலனடைவார்கள். அப்படியே நீங்க பாருங்க, மேல படிக்கும் போது அங்க அந்த கம்பேரிசன் கொடுப்பாரு பாருங்க. 10ஆம் வசனம் பாருங்க. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. பாருங்க என்ன சொல்லிட்டாருனாக்கா, பாருங்க இது வந்து நீங்க ஐஎஸ்வில படிச்சீங்க அப்படின்னாக்கா, ஐஎஸ்வில பாருங்க, ஆரோகன்ஸ் ஒன்லி பிரிங்ஸ் குவாரலிங். என்னங்களா, ஒரு அகங்காரம் இருந்தா ஒரு என்ன சொல்லலாம், ஆரோகன்ஸ்க்கு என்ன சொல்லலாம், அகங்காரமா. அப்பனா ஒரு அகங்காரம் இருந்தா அது என்ன கொண்டு வருமா, குவாரலிங், வாக்குவாதம், பேசினே இருப்பாங்க. யார் பேசினே இருப்பாங்க, யார் ஆரோகன்ஸோ அவங்க பேசினே இருப்பாங்களாம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, பட் தோஸ் ரிசீவ் அட்வைஸ், ஒரு அட்வைஸ் சொன்னா அந்த அட்வைஸ் யார் கேட்டுக்கிறாங்களோ அவங்க யாருங்களா, ஞானவான், புத்திசாலி. அப்புறம் இப்போ நீங்க இங்க வாங்க யார்கிட்ட, இந்த ஆள்கிட்ட வாங்க. அப்ப இந்த ஆளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பாவத்துடைய ஏமாத்து அவருடைய இருதயம் என்ன பண்ணுது, கடினம் பண்ணி வர்றாரு. அங்க கடினம் பண்ணின்னு வர்றாரு. ஆனா அது யாருக்கு தெரிஞ்சிச்சு, எலிஷாக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ எலிஷாக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு செயலியா, இந்த பாவம் ஒரு செயலியா. அப்ப என்ன சொல்ல, இவர் யார், இவரு அரகன்ட் என்னங்களா, ஒரு பாவத்துடைய வஞ்சனையினால வஞ்சிக்கப்பட்டிருக்கிறவரு அவர் என்ன பண்ண மாட்டாங்க,
அப்ப நான் பாவத்தினால வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினவங்க யாருமே மன திரும்புதலுக்குள்ள வரவே மாட்டாங்க. யார் மன திரும்புதலுக்குள்ள வருவாங்க அப்படின்னாக்கா, தன்னுடைய இருதயத்தை ரொம்ப எளுகா வச்சிருக்கிறவங்க, ரொம்ப சாஃப்டா வச்சிருக்கிறவங்க. ஒரு விஷயம் கேட்கும் போது, ஒரு சத்தியம் கேட்கும் போது, அந்த சத்தியம் ஒருத்தருக்கு புத்தி சொல்லிச்சு, அந்த சத்தியம் ஒருத்தரை கரெக்ட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா, அந்த கரெக்ஷனுக்கு யார் கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்களோ அவங்க யாராயிட்டாங்க? ஹார்டு, இனலாம் கடினமான இருதயம் அல்ல, ரொம்ப சாஃப்டான இருதயம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பாருங்க என்னங்களா, எதை பார்க்கிலும் இருதயம் தான் என்னங்களா இருக்கிற எல்லாத்திலுமே. இருதயம் சொல்றது என்னங்களா, எல்லாத்திலுமே ரொம்ப டிசீட்ஃபுல், ரொம்ப ஏமாத்தது. மனுஷனுடைய சிந்தை என்னங்களா, அது ஃபுல்லா என்னதான் நிறைஞ்சிருக்குது உள்ளாவே, அது ஃபுல்லாவே ஏமாத்து, ஃபுல்லா ஏமாத்து, அப்புறம் ஃபுல்லாவே விக்கெடு தான். இது யாருக்கு தெரியும்? தேவன். இப்போ உங்க மனசு எனக்கு தெரியுமா? என் மனசு உங்களுக்கு தெரியுமா? அப்பனா என் மனசு எப்படி இருக்கலாம்? இப்படி இருக்கலாம். ஃபுல்லா வெறும் யோசிக்கும் போதே ஏமாத்துறது யோசிப்போம், எல்லா சிந்தையிலும் ஏமாத்தே யோசிப்போம், எல்லா சிந்தையிலும் பாவமே யோசிப்போம், தப்பானதே யோசிப்போம். அப்படி யோசிக்கிற சிந்தை தான் எல்லா மனிதருக்குள்ள இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு? யாருக்கு தெரியும்? அது தேவனுக்கு தெரியும். அந்த எண்ணம் யாருக்கு தெரியும்? தேவன். யாருக்கும் தெரியாதுங்க. எல்லாம் எது பார்ப்பாங்க? முகம் தானே பார்ப்போம் எல்லாரும். அப்புறம் நமக்குள்ள எவ்வளோ எரிச்சல் இருந்தா கூட முகத்தில் என்ன பண்ணிடலாம்? நம்ம அதை மறைச்சல இல்ல, முகத்தில் நம்ம மறைச்சல இல்ல. ஆனா முகத்தை நாம் மறைச்சாலும் உள்ள இருக்கிற எரிச்சல் யாருக்கு தெரியும்? பாருங்க, அதான் சொல்லிட்டாரு, இந்த இருதயத்தில் இருக்கிற இந்த மாதிரி இருதயம் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நீங்க கேள்வி கேட்டாரு. ஆனா யாருக்கு தெரிஞ்சிச்சு? எலிசாக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் எலிசாக்கு தெரிவிச்சது யாரு? தேவன். அப்ப தேவன் என்ன இல்லை? எதுவுமே மறை இல்ல. இங்க என்ன இருக்குதோ அது என்ன பண்ண? அப்படியேதான் அது வெளிப்படுத்தணும். தப்போ சரியோ, இங்க ஒண்ணு வெளியே ஒண்ணு என்ன கூடாது? முகம் ஒண்ணு உள்ளம் ஒண்ணு இருக்கக்கூடாது. உள்ளமும் என்னவோ அதுதான் வெளியே கூட என்ன ஆகணுங்களா? ஏன்னா உண்மையான வேத மாணவர்கள் சொல்லும் போது இந்த வேத மாணவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாதுனாக்கா, ஒரு வேஷகரமான வாழ்க்கை என்ன இருக்கக்கூடாது. சும்மா ஒரு வேஷம் அப்படி நம்ம போட்டா என்ன ஆயிடுங்களா? இதுல என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? பாருங்க, ஒரு டைம் 2 டைம் போடலாம். ஆனா இப்போ தொடர்ச்சியா போட்டுனது என்ன ஆகும்? ஒரு காரியத்தை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருங்க, அது நீங்க கண்டினியூஸா செஞ்சுட்டே இருந்தாக்கா என்ன ஆயிடும்? இருக்குதுல்ல பாருங்க, சோ a thought reap a habit, sow an habit reap a character, sow a character reap a destiny. அப்பனா ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே பண்ணினே இருந்தா என்ன ஆயிடுது? ஒரு தாட், அது என்ன ஆயிடுது? ஒரு ஹேபிட் ஆயிடுது. ஹேபிட் அப்புறம் என்ன ஆயிடுது? நெக்ஸ்ட் கேரக்டர். அப்ப நெக்ஸ்ட் என்ன நம்ம சும்மா ஏதோ டைம்ல ஏதோ ஒரு வேஷம் போட்டு ட்ரை பண்ணிருப்போம். அப்புறம் என்ன ஆகும்? அப்படியே பண்ணி எல்லா இடத்துலயும் வேஷம் போடவே ட்ரை பண்ணி இருப்போம். வேஷம் போட்டு என்ன லாஸ்டா உண்மையாவே நம்ம கேரக்டர் என்னவா மாறிடும்? நம்ம கேரக்டரவே வெறும் வேஷம் அப்படி ஆயிடும். அப்ப எதா சொல்லிட்டாரு, இருதயத்தை அவ்வளவு ஈஸியா என்ன பண்ண முடியாதுங்களா? யாராலையும் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனா தேவனுக்கு நல்லாவே தெரியும் யாரு என்னாரு, என்ன யோசிக்கிறோம், என்ன நம்முடைய யோசனைகள் என்ன, இதெல்லாமே யாருக்கு தெரியும் அப்படின்னாக்கா, எல்லாமே நிர்வாணமா இருக்கிற யெகோவா தேவனுக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எல்லாரும் யாருக்கு தான் பயப்படணும்? தேவன். எல்லாரும் யார்கிட்ட தான் நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கணும்? எல்லாரும் யார் சர்டிபிகேட் கொடுக்கணும்? அப்ப நான் பாருங்க, தேவன் அப்படின்னு சொல்லும் போது நாம் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படியோ அப்படிதான் சபை வாழ்க்கை. சபையில அப்படித்தான் இருப்போம். சபையில எப்படி இருக்கிறோமோ அப்படி இருப்போம். தனிப்பட்ட கூட அப்படிதான் இருப்போம். நம்ம ஏன் என்ன பயத்துல வாழ்றோம்? தேவன் பார்க்கிறாரு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மளை பார்க்கிறாரு. அவருக்கு நமக்கு பிரியமா நடக்கணும், அவருக்கு நம்ம மெச்சி இனங்களா அவரை பிரியப்படுத்த மாதிரி நடக்கணும், அவர் விரோதம் பண்ற மாதிரி எதுவும் நம்ம செய்யக்கூடாதுன்ற தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்துச்சாக்கா என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்காவே அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? அங்கேயும் அப்படிதான் இருப்போம். நம்ம எங்க விட்டாலும் அப்படிதான் இருக்கும் கேரக்டர். நம்மளை எங்கன்னா கொண்டு போங்க எப்படி இருப்போம்? உலகத்துக்கு காட்ட போன எப்படி இருப்போம்?
அப்போ தனிமையில் என்ன குணமோ அதுதான் நம்முடைய உண்மையான கேரக்டர். இன்னொரு வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது, பாருங்க, எல்லாருக்குமே ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். பாருங்க, சூரியன் கீழே என்னெல்லாம் சம்பவிக்குதோ அதுக்குள்ள ஒரு விசேஷமான தீங்கு இருக்குதுங்களா, விசேஷமான தீங்கு. ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அந்த எல்லாரும் ஒண்ணுதான் செய்வாங்களாம். அது ஒண்ணு என்னங்களா, மனுபுத்திரனுடைய இருதயம் என்ன இருக்குது, அது தீமையினால். அது தீமையினால், அது ஃபுல்லாவே நிரம்பி இருக்குது. எது இல்லைங்களா, அது தீமையினால தான் அது நிரம்பி இருக்குது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவு பாருங்க, full of evil and madness. இப்போ நீங்க மனுஷனை விடுங்களேன், நீங்க மனுஷனை தனியா யோசிக்க விடுங்களேன், என்ன இருக்கும் அதுல யோசனை? எல்லாமே என்ன இருக்கும், அந்த யோசனை ஃபுல்லா என்னதான் இருக்கும்? எல்லாமே ஈவில், எல்லாமே ஈவில், எல்லாமே மேட்னஸ். என்னங்களா, பைத்தியக்காரத்தனம். நம்ம யோசிக்கிறது எல்லாமே என்னத்தான், ஒன்று தீங்கா யோசிப்போம், இல்லைன்னா பைத்தியக்கார மாதிரி யோசிப்போம். புரியுது தானே? அப்பனா இது ஏகமாய் எல்லா மனிதருக்குள்ள, இல்லைன்னா ஏகமாய் இந்த பூமியில நடக்குதுங்களா. எல்லா மனிதனுடைய யோசனைகளும் தீங்கு, பைத்தியக்காரத்தனம். அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து. எவ்வளவு நாள் பண்ணுவாங்க இத்த? இல்ல இதெல்லாம் நம்ம பண்றோமே, எவ்வளவு நாள் பண்ணுவோம்? எவ்வளவு நாள் பாருங்க. இந்த இவங்க உயிரோட இருக்கிற நாள் மட்டும் அவருடைய இருதயம் பைத்தியமா இருக்குங்களாம், பைத்தியமா இருப்பாங்களாம். அது நம்ம புரியணும். இல்லை, நம்ம தேவ ஜனங்கள், இந்த மனுஷனுக்கு எல்லாருக்கும் முடிவு பாருங்களேன். இந்த ஒருவேளை தேவன் பாவத்தின் சம்பளம் மரணம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கல அப்படின்னா நினைச்சு பாருங்க, என்ன இருக்கு இந்த உலகம், இல்லை இந்த பூமி என்ன இருக்கும்? இந்த மனுஷனுடைய இந்த ஈவில் கேரக்டரு, அவனுக்கு இருக்கிற அரகன்ஸு, அவனுக்கு இருக்கிற அகங்காரம், அவனுக்கு இருக்கிற அந்த திமிரு, இதெல்லாம் நீங்க வச்சு பாருங்க, அவனுக்கு சாவு இல்லைன்னா என்ன இருக்கும்? அப்ப நாங்க என்னங்களா, ஒரு சிந்தை எல்லாரும் செய்யறாங்களா, எவ்வளவு காலம் செய்வான் அப்படின்னாக்கா, அவனுக்கு உயிர் இருக்கிற மட்டும் காமிப்பான். எல்லாமே எப்போ ஈவில் காமிப்பான், பைத்தியக்கார மாதிரி காமிப்பான். எப்போ உயிர் இருக்கிற மட்டும். அப்புறம் என்ன பண்ணுவான்? செத்துட்டா என்ன பண்ணுவான்? என்ன பண்ண முடியும்? செத்துட்டா நீங்க ஆரோக்கியன்ஸா இருப்பீங்களா? செத்துட்டா யார்ட்டனா வெறுப்பு காமிப்பீங்களா? செத்துட்டா யார் மேல கோபம் காமிப்பீங்களா? செத்துட்டா புறம் கூடுவீங்களா? செத்துட்டா இன்னொருத்துக்கு எரிச்சல் உண்டாகிற மாதிரி நடப்போமா? அப்புறம் எவ்வளவு காலம் பண்ணுவோம் இதெல்லாமே? இந்த உயிர் இருக்கிற மட்டும்தான். இந்த உயிர் யாருடைய பொறுப்புல இருக்குது? டாக்டரா? டாக்டர் இருக்குது இந்த உயிர். ஏங்க தேவன் கிட்ட ஒரு செகண்ட் நினைச்சாருனாக்கா நமக்கு அது வெறுப்பு வருது இல்லை, நமக்கு அது நம்ம கோவம் வருது இல்லை. நீ எல்லாம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? நமக்கு கூட தான் கோவம் வரும். நிறைய பேரை பார்த்தா நீ எல்லாம் இருக்கிறதோட என்ன ஆகலாம்? சாவலாம். அப்புறம் நமக்கு, ஆனா தேவன் எவ்வளவு இறக்கமா இருக்காருல்ல. அப்புறம் இவ்வளோ இறக்கமுள்ள தேவனுக்கு நாம் மறுபடியும் நாம் கோபம் ஊட்டிலே வந்தாக்கா, நம்முடைய இருதயத்துக்குள்ள நிறைய பாவமான வஞ்சனமான சிந்தைகள் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா என்ன ஆயிடும்? கண்டிப்பா எவ்வளவு நாள் பண்ணுவோம் இது? உயிர் இருக்கிற மட்டும் தேவன் நினைச்சா என்ன பண்ணுவார்? நினைச்சாருனா தெரியல, அப்படி நினைச்சாருன்னா எங்க போயிட்டு நெக்ஸ்ட் அடுத்த டைம் அவர் கால்கிட்ட புஷ்டு போயிடு, சடனா அவர்கிட்ட வந்திருக்க மாட்டோம். ஏதோ ஒன்று தேவன் நினைச்சா டக்குன்னு எங்க போய் விழுந்துட்டு இருப்போம், தேவன் கால்கிட்டே விழுந்துட்டு இருப்போம். அப்போ பார்த்தா நம்மளுக்கு நல்லவங்க யாருமே, நம்மள மாதிரி நல்லவங்க, நம்மள மாதிரி பக்தி உள்ளவங்க யாருமே இருக்க மாட்டோம். எப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, பிரச்சனை இல்லைன்னு நினைச்சு பாருங்க என்ன ஆயிடும்? அந்த தேவனாது என்ன ஆயிடும்? தேவனாது மண்ணாவது. யாரு தேவன்? அப்படி ஆயிடும். நம்மளே என்ன பண்ணுவோம்? நம்மளே தேவனுடைய கால் பிடிச்ச ஜனங்கள் தான். ஆனா நம்மளே என்ன சொல்லுவோம்? தேவனாவது மண்ணாவது. புரியுது இல்ல? இருதயத்தில் இருக்கிற வஞ்சனை, இருதயத்தில் இருக்கிற கடினங்கள். ஒரு விஷயம் நமக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு தப்பு வந்துச்சுனாக்கா என்ன பண்ண? டைரக்டா போய் தேவன்ட்ட. அப்ப இல்லைன்னா தேவன் ரிவீல் பண்ணிடுவாரு. தேவன் என்ன பண்ண முடியாது? எதுவுமே தேவன் மறைச்சு வைக்க முடியாது. எந்த மறைவான காரியங்களும் தேவன் ஒரு நாள் வெளிப்படுத்தும் போது, அந்த வெளிப்படுத்தும் போது என்ன ஆயிடும் பாருங்க. இப்ப இவருக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே நீங்க படிக்கும் போது பாருங்களேன். அடுத்த வசனம் படிங்களே. 11. ஆமா 11 படிங்களே. பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போகும் மட்டும் அவனை நோக்கி கொண்டே அழுதான்.
அப்பொழுது ஆசகேல், என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று அங்க வரலையா? வெக்கமடைந்தான் வரலையா? கேட்டான். வெக்கமடைந்தான் அப்படி வரலையா? அதான் 11ல தான் சலித்து போக மாட்டோம். சலித்து போகும் மொத்தமா? அது ஆக்சுவலி சலித்து போகும்னு எடுத்துக்கலாம், கம்ஃபர்ட்லெஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெக்கமடைந்தார் பாருங்க. இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை தேவன் வெளிப்படுத்திட்டாருனாக்கா, யாருடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை தேவன் வெளிப்படுத்துறாரோ அந்த வெளிப்பட்டவர்கள் என்ன ஆடுவாங்க? கண்டிப்பா வெக்கம் அடைவாங்க தானே. வேற என்ன பண்ண முடியாங்களா? அப்ப இவருக்கு என்ன ஆயிடுச்சு? இவருக்கு எலிசா சொல்லிட்டாரு, இப்படியே பார்த்து எலிசா இப்படியே பார்த்துருக்காரு பாருங்க. ஏன் எலிசா அப்படியே பார்க்கறாரு? ஏன் பார்க்கணும் எலிசா? ஏன்னா எலிசாக்கு என்ன தெரியும்? அவருக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்சைட் என்னங்களா, ஒரு ஆவிக்குரிய உள்தன்மை அவர்கிட்ட இருக்குது. ஒரு ஆவிக்குரிய ஒரு என்ன சொல்லலாம், வெளிப்பாடுதல் அவர்கிட்ட இருக்குது. வெளிப்படுத்துதல். இன்சைட்னா தெரியுதுல்ல, இன்சைட்னாக்க ரகசியம். ஒரு ஒரு இல்லைங்களா, வெளியே தெரியாம இருக்கிறது ஒண்ணு, அது யாருக்கு தெரியும்? அப்படின்னா எலிசா பார்க்குறாரு. இப்போ பார்க்கும்போது என்ன தெரியுதுனாக்கா, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற உள்ள இருக்கிறது அவருக்கு தெரியுது. அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறது தெரியுது. அந்த மனுஷனுக்கு உள்ள இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த மனுஷனுக்கு என்ன தெரியும்? எலிசாக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விஷயத்தை கரெக்டாக பகுந்து இல்லைன்னா பகுத்து சொல்ல தெரியும். ஒரு விஷயத்தை கரெக்டாக பகுத்து சொல்ல தெரியும். எந்த விஷயம் சொல்ல முடியும்னாக்கா, இன்னைக்கு தான் சொல்ல முடியும், அப்புறமா நாளைக்கு தான் சொல்ல முடியும். எலிசால என்ன சொல்ல முடியும்? கரெக்டாக டிசர்ன் பண்ணி அந்த மனிதனுடைய இருதயத்துக்குள்ள என்ன எண்ணம் இருக்குதுன்னு இன்னைக்கு இருக்கிற காரியத்தை பற்றியும் சொல்ல முடியும், நாளைக்கு இருக்கிற காரியத்தை பற்றி கூட சொல்ல முடியும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? அப்படியே அவரை பாருங்க, அப்படியே அவர் வாட்ச் பண்ணுறாரு. அப்படியே வாட்ச் பண்ண என்ன ஆயிடுது? இப்போ அவருக்கு வெக்கம், அஷேம், வெக்கம் அடைஞ்சிடறாரு அவரு. ஏன்னா என்ன பண்ணிட்டாரு எலிசா? என்ன பண்ணிட்டாரு? அவருடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணிட்டாரு? போட்டு காமிச்சிட்டாரு. பாருப்பா, அவர் நீதான், அவர் செத்துருவாரு, ஆனால் யார் தான் சாவடிக்கிறது? அது நீதான், அவரை சாவடிச்சிடுவ. அப்படின்னா இருதயத்தின் நினைவுகளை வெளியே கொண்டு வந்துருவாரு. ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறேன். பாருங்க, யாருங்கள் அவரு? பாருங்க, சொல்றாரு, நான் தான் கர்த்தர், என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தருடைய இருதயத்தை என்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் தேட முடியும். ஐ கேன் சர்ச். நெக்ஸ்ட் என்ன சொல்றாருனாக்கா, ஐ ட்ரை ஈவன் டு கிவ் எவ்ரி மேன் அக்கார்டிங் டு ஹிஸ் வேஸ் அண்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் ஒர்க். அப்போ என்ன பண்ண முடியும்? தேவன்ட்ட எந்த மறைவும் தேவன்ட்ட இல்லை. எல்லா மறைவும் தேவன் என்ன பண்ணிட்டாரு? எடுத்து சொல்லிடுவாரு. எலிசா என்ன பண்ணிட்டாரு? அவரை உற்று பார்த்துக்குன்னு அவருடைய எண்ணங்கள் என்னவோ அந்த எண்ணத்தை வெளியே அவரு சொல்லிட்டாரு. அப்போ வெளியே சொன்ன உடனே இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு பெரிய அவமானம், ஒரு பெரிய வெக்கம், ஒரு அவரே யோசிப்பாரு, எப்படா என் இருதயத்தில் இருக்கிறது நான் யோசிச்சுன்னு வந்தது, எப்படா இந்த ஆள் சொன்னாரு அப்படி என்ன இருக்கும்? அந்த ஒரு ஆசைகளுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும். இன்னொரு வசனோட வாசிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஒன்று ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் இல்ல, அந்த நான் படிக்கிறேன், இங்கிலீஷ்ல படிக்கிறேன் பாருங்க. நான் அந்த லைன்ல இருந்து படிக்கிறேன் பாருங்க. whose art thou knowest. next, for even though only knowest the arts of all children of men. அப்ப என்ன சொல்றாரு? தேவனே, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒண்ணே தான் தெரியும் எல்லாமே. எல்லா மனிதனுடைய இருதயத்தில் என்ன யோசிக்கிறாங்க அது யாருக்கு தெரியும்? இப்ப நான் பேசுறேன்னா இப்ப இங்க இருக்கிற இவ்வளவு பேர் இருக்கிறீங்களே, உங்க இருதயத்தில் என்ன ஓடுதுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? அப்புறம் என்னங்களா, எல்லா மனிதனுடைய இருதயத்தில் என்னெல்லாம் ஓடுதுன்னு தேவனே உனக்கு என்ன ஆகாது? அது உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் தேவன் என்ன பண்ண முடியாது? எதுவுமே
எதுவுமே மறைக்கவே முடியாது. அப்புறம் இந்த மனுஷனுக்கு தேவன்ட்டு எதுவும் மறைக்க முடியல. மறைக்க முடியாமல் இருக்கிறதுனால தேவன் என்ன பண்ணார்? இவனுடைய இருதயத்துடைய நினைவுகளை வெளிப்படுத்திட்டாரு. இருதயத்துடைய நினைவுகளை வெளிப்படுத்துறதுக்கு அப்புறமா அந்த வெளிப்படுத்தப்பட்ட மனுஷன் கண்டிப்பாக என்ன ஆயிடுவான்? அவன் வெட்கம் அடைவான். அப்பனா இப்போ நம்ம கூட வந்திருக்கிறோமா? இப்போ இந்த மாதிரி நம் வெட்கம் அடைகிற மாதிரி நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வருமா? வருமா? நாம் வெட்கம் அடைகிற மாதிரி. சரி, எதுல நம்ம வெட்கம் அடைவோம்? இல்லை, எதில் நம்ம வெட்கம் அடையணும்? எதில் நம்ம வெட்கம் அடையணும்? பாருங்க, எப்போ வெட்கம் நமக்கு இந்த மாதிரி ஒரு அஷேம்டு, இந்த மாதிரி வெட்கப்படுற நிலைமைக்கு நம்ம வருவோமா? நம்ம வருவோமா? கண்டிப்பாக என்ன நம்ம கூட வெட்கப்படுற நிலைமைக்கு நம்ம வருவோம். சரி, எப்போ வருவோம்? இல்லை, என்ன செய்யறதுனால தேவனால் வெட்கப்படுற நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம்? என்ன செய்யறதுனால? பாருங்க, ஒன்று தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கைக்கு யோக்கியமாய் நாம் நடக்காமல் போனோம் அப்படின்னாக்கா நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்ம என்ன யோசிக்கிறோன்றது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவார் தேவனே? நம்ம இருதயத்தில் என்ன யோசிக்கிறோம் வெளிப்படுத்திடுவாரு. அது அப்பனா தேவனுடைய உடன்படிக்கைக்கு விரோதமாய் நாம் நடக்கும்போது அந்த எண்ணங்களை தேவன் வெளிப்படுத்தும் போது நம்ம என்ன ஆயிடுவோம்? வெட்கப்படுவோம். அடுத்தது இந்த வசனத்துக்கு என்னங்களா? இந்த வசனத்தை நாம் பிரசங்கிக்காமல் போனால் வெட்கப்படுவோம். சத்தியம் போய் சொல்ல பவுல் சொல்றல, நான் என்ன பண்றது இல்ல, ஐ எம் நாட் அஷேம்டு டு ப்ரீச் திஸ் காஸ்பல். அப்பனா இந்த வசனத்தை நான் சொல்றதுக்கு என்ன பண்ணல? நான் எனக்கு ஒருபோதும் நான் வெட்கம் அடையல அப்படின்னும் போது வசனத்தை போய் பிரசங்கம் பண்ணாதவங்க எல்லாரும் என்ன ஆகணும்? ஆக்சுவலி இப்போ நீங்க காலையில் எழுந்திருக்கிறீங்களா, நீங்க வேலைக்கு போறீங்களா, நீங்க எல்லாமே உங்களுக்கு செஞ்சுக்கிறீங்க இல்லையா? தேவனுக்காக என்ன பண்ணீங்க? அப்பனா உங்க வாழ்க்கையில ஒரு நாள் நீங்கள் தேவனுக்காக எதுவுமே நீங்க பண்ணல அப்படின்னாக்கா, அப்படி பண்ணாத இருக்கிற அந்த மனுஷன் தேவன்கிட்ட பண்ணிருக்கிற உடன்படிக்கை நிமித்தம் அவனுக்கு என்ன ஆகணும்? ஆக்சுவலி அவன் உண்மையா வெட்கம் அடையணும். என்ன பண்ணலன்னு இன்னைக்காக நான் தேவனுக்கு என்ன பண்ணல? ஒண்ணுமே இன்னைக்கு நான் தேவனுக்கு ஒண்ணுமே பண்ணலையடா அப்படின்னு அவனுக்கு வெட்கம் அடையணும். செகண்ட், வேற எது வெட்கம் வரும் மனுஷனுக்கு? எதுனால வெட்கம் அடைவோம் நம்ம? இப்போ இவருடைய இருதயத்தில் பார்த்துருவோம், இருதயத்தில் வெக்க அடைஞ்சிட்டாரு. ஏன்னா அவர் இருதயத்தில் நினைவு என்ன பண்ணிட்டாரு? அந்த நினைவுகளை எலிசா வெளியே கொண்டு வந்துட்டாரு. அதனால இவர் வெக்கம் அடைஞ்சிட்டாரு. இப்போ நம்ம எதில் வெக்கம் அடைவோம்னா, ஒன்று பாவம் செய்யும்போது வெக்கம் அடைவோம், உடம்படிக்கை யோகியமாக நடக்கலன்னா வெக்கம் அடைவோம். நம்ம அப்படியே அடுத்தது என்னங்களா? இந்த சத்தியத்தை போய் சொல்லணும் அப்படின்னு நினைவோம், வெக்கம் அடைவோம். அப்புறம் என்ன? வேற எந்த வெக்கம் வரும் நமக்கு? வெக்கம் அடைய முடியும்? அவ்வளோதானா? இவ்வளோ தான் வெக்கம் அடையிறதா? அதுக்கப்புறம் எதுவும் வெக்கம் நம்ம அடையிறது இல்லையா? கேட்கல. அதுதான் சொல்றேன், உடம்படிக்கை யோக்கியமா நடக்கல, அதுவும் அந்த லைன்ல வந்தது. நடக்கலன்னா வெக்கம் அடைவன் தான். பாவம் செஞ்சாக்கா வெக்கம் அடைவன் தான். நம்ம தேவனுக்காக இன்னைக்கு எதுவுமே செய்யல, சத்தியத்தை போய் நம்ம சொல்லல ஒருத்தருக்கு, அப்ப என்ன கண்டிப்பா வெக்கம் அடைவன் தான். இதெல்லாம் வெக்கம் அடையிறது தான். இதெல்லாமே வெக்கம் அடையிறதுக்கு இல்ல, தேவன் நம்மளை வெக்கம் அடைய வச்சிருவாரு. பாருங்க, ஒரு வசனம் வேணா வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்கனோ வெட்கமும் லட்சையும் உண்டாக்குகிறான். பாருங்க என்ன சொல்றாருனாக்கா, ஒரு நீதிமான் அவர் என்ன பண்ணுவாருங்களா? ஒரு பொய் பேச்சை அவரு வெறுப்பார்களா? ஒரு பொய் பேச்சை அவர் வெறுப்பார்களா? ஆனா ஒரு அநீதிமான் என்ன பண்றாங்களா? அந்த தாட்ல நீங்க யோசிங்க. ஒரு அநீதிமான் என்ன பண்ணுவாரு பாருங்க. அது இன்னும் சிம்பிள் ட்ரான்ஸ்லேட் நீங்க போனீங்கன்னாக்கா பாருங்க, a righteous person hates deceit, ஐச்சா, but the wicked person is shameful of disgraceful. என்னாச்சு? அவர் வெக்கம் அடைவாருங்களா? எதனால? டிஸ்கிரேஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால அவர் என்ன ஆயிடுவாருங்களா? வெக்கம் வருது. அப்பனா பொய் பேசினா அப்படி என்னங்களா? பொய் பேசினா வெக்கம் அடையணும். அநீதி பண்ண எல்லாத்தையும் என்னங்களா? வெக்கம் அடையிறது, நிறைய வெக்கம் அடையிறது இருக்குது. அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க பாருங்க. அடுத்த வருஷம் படிங்களே, அடுத்த வருஷம் படிங்க, 6 கூட படிங்க. நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். பாருங்க என்ன சொல்றாருனாக்கா, அப்பனா ஒரு நீதியா இருக்கிறவனை என்ன பண்ணுமா? ஒரு குற்றம் அல்லாத இருக்கிறவரை அந்த நீதி எப்பயுமே காப்பாத்துமா.
ஆனால் ஒரு பாவி என்ன பண்ணாது? ஒரு பாவியே அந்த பாவம் என்ன பண்ணால கவிழ்த்து தள்ளிடுங்களா. நீங்கள் அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிட்டு 9 பாருங்க. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷப்பிக்கும், துன்மார்கரின் தீபமோ அணைந்து போகும். பாருங்க, இதெல்லாம் ஒரு நபரை வெட்கப்படுத்துறது. இண்டிவிஜுவல் சொல்றேன், இண்டிவிஜுவலா. இப்போ நாம் வெட்கம் அடையணும் அப்படின்னாக்கா இந்த காரியங்கள் எல்லாமே தேவனுக்குள்ள இந்த காரியங்கள் எல்லாம் நாம் செய்யல அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம என்ன ஆகணும்? வெட்கம் அடையணும். இதெல்லாமே நமக்கு எதெல்லாம் திரும்ப வெட்கம் அடைய வைக்கும்? எது திரும்ப வெட்கம் அடைய வைக்கும்? இன்னைக்கு ரொம்ப என்ன ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம பசங்க, இந்த சண்டே கிளாஸ் பசங்க, அப்புறமா நீங்கள் அவங்களை ஜஸ்ட் பாருங்க, கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப மாடர்ன் ஆயிட்டாங்க, ரொம்ப மாடர்ன். அப்புறம் நீங்கள் மாடர்ன் ஆகுங்க, தப்பு இல்லை, நீங்கள் மாடர்ன் ஆகிக்கோங்க. ஆனால் அந்த மாடர்னை காமிக்கிற இது இல்லை. இது சபை, இது தேவனுடைய சபை. இது தேவன்கிட்ட நல் மனசாட்சியில் உடம்படிக்கை பண்ணியிருக்கிற ஜனங்கள் தன் ஜனங்களை பக்தி விருத்தி ஆக்கிறதுக்காக இங்கே வராங்க. மாடலிங் பார்க்க இங்கே வர்றதில்லை. புரியுதுல்ல? பசங்களை எப்படி வளர்க்கணும்னு கற்றுக்கோங்க. ஒருவேளை பசங்களை வளர்க்குறது கற்றுக்கோங்க. சபைன்னும் போது பசங்க சொல்லணும், யாராக இருந்தாலும் சொல்லணும், முக்காடு போட்டு உக்காருன்னு சொல்லணும். இப்படி எல்லாம் முடியும் என்ன பண்ணக்கூடாது. அது இந்த இடம் இல்லை, அது புரியுதுல்ல? இப்போ என்ன ஆயிடுது இது? இப்போ இது யாருக்கு வெக்கம், யாருக்கு ஷேம்? இது பைபிள். நீங்க உலகத்தில் இருக்கிற ஜாதியான பசங்களை பரவாயில்லைங்க, என்ன பண்றாங்க? பசங்களை ஒழுக்கமா வளர்க்குறாங்க. ஆனா வேதமானவருடைய பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்ப்பாங்களா அப்படின்னாக்கா வேதமானவர்களே வேதமானவருடைய பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கறது இல்லை. நீங்க போய் பாருங்க, பசங்களை அசிங்கமா இருக்கும் பேசணும்னாக்கா அப்பா அம்மாவுக்கு மானமதி இருக்கிறது இல்லை, பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கிறது இல்லை? மானமதி இருக்கிறது இல்லை. அப்ப மானமதி இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? சபையை கெடுக்கிறது என்ன பண்ணக்கூடாது. உங்க பிரச்சனை உங்க ஃபேமிலினா உங்க ஃபேமிலிக்குள்ள வச்சுக்கணும். சபையை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு மாடலிங் ஆன காரியங்கள் இங்க என்ன ஆகக்கூடாது, இங்க நடக்கக்கூடாது. ஏன்னா இது அதுக்கான இடம் அல்ல. இது உங்க வீட்டில் பண்ணணும். போயிட்டு உங்களுக்கு அப்படி இருந்தால் உங்க குடும்பத்தாருக்கு பண்ணி காமிக்கணும். இங்க என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே இங்க காமிக்க கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு என்னங்களா, ஒரு சமர்ப்பணம் பண்ணப்பட்டிருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வெக்கம் உண்டாக்கும். இப்போ நாளைக்கு ஒரு புதுசாக நம்ம கொண்டு வரோம், சபையில் கொண்டு வரோம், என்ன பண்ணுவாங்க? அங்கே உள்ளவங்க பக்தியா வருவாங்களா? நம்ம சத்தியம் சொல்றோமா? இந்த சத்தியம் கேட்டு பக்தியா உள்ள வராங்களா? பக்தியா உள்ள வரங்க இங்க இருக்கிற ஜனத்தை பார்த்தா என்ன ஆவாங்க? இங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க கேட்கிற? பக்தியில் வளருவாங்களா? அதை சொல்றோம். உங்க பிள்ளைங்களை நீங்க எப்படின்னா வளர்த்துக்கோங்க, அது உங்களோட போயிடணும். ஆனா அது சபையை பாதிக்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு தான் வெக்கம் கொண்டு வரும், எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. யார் வெக்கம் அடையணும்? அதனால சபையா? உங்க பசங்க பண்ற எல்லாத்துக்கும் சபையா பொறுப்பெடுக்கும்? யாருக்கு அவமானம்? அது அவமானம் யாருக்கு தான் வருது? அப்பா அம்மாக்கு தானே அவமானம். அது அப்புறம் என்ன சொல்லுவாங்க? அப்பா அம்மா என்ன பண்ணணும்? அதுதான் நீங்க போன சண்டே நீங்க வேணா ரெக்கார்டிங் எடுத்து கேட்டு பாருங்க. வர்றோம் ஒரு கிளாஸ் பேசியிருக்கிறாரு. என்ன கிளாஸ் அப்படின்னாக்கா மோசஸுடைய அம்மா எப்படி தன் பிள்ளைகளை வளர்த்தாங்கன்னு ஒரு விஷயம் எழுதினார், ஒரு விஷயம் பேசினார். அது நீங்க ஜஸ்ட் கேளுங்க. எல்லா அப்பா அம்மாங்களே நீங்க கேளுங்க. அப்ப என்ன தெரியும்? அட்லீஸ்ட் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி ஒழுக்கமா வளர்க்கணும் அட்லீஸ்ட் கத்துப்பீங்க. புரியுதா? அதை கேட்டு பாருங்க கிளாஸ், அப்ப தெரியும் அட்லீஸ்ட். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? ஏன்னா வேதமானுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய நடத்தையினால சத்தியம் சொல்ற இடத்துல கிளாஸ் கட் ஆகுது. கிளாஸ் கேட்க மாட்டேன்றாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, நான் யாரு? நான் தேவனை தெரியாத இருக்கிற ஆளு, நானே ஒழுக்கமா இருக்கிறேன், தேவனை தெரிஞ்சிருக்கிற நீங்க சொல்றீங்க, ஆனா ஒழுக்கம் பாத்தீங்களா அப்படின்னு காமிக்கிறாங்க ஒழுக்கத்தை. புரியுதுல்ல? அப்படி என்ன பண்ணாதீங்க. ஃபேஷனிங்கு மாடலிங்கு அதுக்கெல்லாம் இது சபை அல்ல, அது உங்க வீட்டில் வச்சுக்கோங்க. சபைன்னு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, அந்த ஒழுங்குக்குள்ள நீங்க இருக்கணும். புரியுதா? இங்க என்ன பண்ணக்கூடாது, வந்துட்டு இந்த ஃபேஷனிங் மாடலிங் நீங்க காமிக்க கூடாது. அப்ப என்ன அடிப்போம்? அப்படி பண்ணா உங்களுக்கு தான் வெக்கம். தேவன் என்ன பண்ணுவார்? அப்பனா உங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும், உங்க பிள்ளைகளை எப்படி நடத்தணும் எல்லாம் வசனம் தாங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வசனம் என்ன சொல்லுது? அந்த வசனத்து பிரகாரம் பிள்ளைகளை வளர்த்தா போதும். அது என்னோட பிள்ளைங்க ஒழுக்கமா, அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வசனம் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும். தப்பு சொன்னா தப்புன்னு சொல்லி கொடுக்கணும், இது தப்புன்னு சொல்லணும், ரெண்டு கண்ணத்துல விடணும். அப்ப என்ன அவங்க பசங்க ஒழுக்கமா ஆவாங்க. நம்ம ஃப்ரீ விட்டா என்ன பண்ணுவாங்க பசங்க? சொல்லுவாங்களே எல்லா குதிரை நல்ல குதிரை தான், அதை கரெக்டாக என்ன பண்ணும்? அந்த குதிரையை கரெக்டாக ஓட்டாதான் குதிரை நல்லா போவோம், இல்லைன்னா அதை மாதிரி தான். அதை என்ன பண்ணாதீங்க. நீங்கள் பண்ற காரியத்தினால
சபைக்கு வெக்கம் கொண்டு வராதீங்க. அந்த வெக்கம் உங்க வீட்டோட இருக்கட்டும். புரிஞ்சுங்களா? அப்ப என்னங்களா, நாம் சத்தியத்துல மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் கூட என்ன பண்ண முடியும் நம்மளால? நாம் நமக்கு வெக்கங்களை நாம் அஷேம் வெக்கம் நாம் கொண்டு வர முடியும். அப்ப கொண்டு வராத மாதிரி என்ன பண்ண, இவருடைய வெக்கம் வந்துச்சு, நம்முடைய வெக்கம் வராத மாதிரி பார்த்துக்கலாம். ஆயிச்சா? செகண்ட், அந்த இன்னொரு பாயிண்ட் நீங்க படிச்சீங்கன்னாக்கா பாருங்க, அந்த என்ன சொல்றாரு பாருங்க லாஸ்ட். அங்கேதா 11ஆம் வசனத்துல லாஸ்ட். அவன் சலித்து போக மட்டும் அவனை நோக்கி கொண்டே அழுதான். அது பாருங்க, நோக்கி கொண்டு அப்படி வந்துச்சு. அப்படி இல்ல, அவர் ஃபர்ஸ்ட் உற்று பார்த்தார், அவன் சலித்து கொண்டான், அப்புறமா இவர் அழுகுறார். சரி, ஏன் இங்க எரேமியா சரி ஏன் இவர் அழுவணும்? ஏன் எலிஷா இங்க அழுவணும்? இங்க ஏன் எலிஷா அழுவணும்? இங்க ஏன் எலிஷா அழுகுறாரு? ஏன் அவரை பார்த்து அப்படியே அழுகுறாரு? ஏன் அழுகுறாரு? யாரோ என்ன பண்ண போறாரு? அந்த அந்த ஏசேல் அப்படின்னு சொல்றவரு அவர் இஸ்ரேலுக்கு பண்ற தீங்கை நினைத்து இவர் என்ன பண்றாரு? இவரு அழுகிறாரு. இவர் ஏன் அழுகணும்? சரி, இஸ்ரேலுக்கு இந்த தீங்கு ஏன் நடக்குது? இஸ்ரேலுக்கு ஒரு தீங்கு வரப்போகுது இல்ல? யாரால தீங்கு நடக்க போகுது? இந்த இஸ்ரேலால. சரி, இந்த இஸ்ரேலால ஒரு தீங்கு நடக்கும் போது அந்த தீங்கு ஏன் நடக்குது? ஃபர்ஸ்ட் காரணம் என்ன? அந்த தீங்கோட காரணம் என்ன? பாவம், இஸ்ரேலுடைய பாவம், அக்கிரமம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. அப்பனா இந்த கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால தேவன் தண்டனை கொடுக்கிறாரு. இப்போ அப்புறம் நீதி தானே. ஏன் இவரையும் அழுகுறாரு? இவர் அழுவ வேண்டிய அவசியம் என்ன? ரொம்ப அதிகமாக தண்டனை கொடுத்துறேன்டா, இவர் ஏன் அழுவணும்? தேவன் செய்யறது நீதி தானே. அப்பனா தேவன் நீதியை செயல்படுத்தினா கூட தன் ஜனத்தார், தன் இனத்தார், தன் ரத்த சம்பந்தம் இருந்தாக்கா என்ன ஆகும்? கண்டிப்பா என்ன வந்துடும்? பாருங்க, வசனம் ஒன்று வாசி பாருங்க. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேல் 33:11. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துர்மானுடைய மரணத்தை விரும்பாமல். என்ன இல்லை தேவனுக்கு? தேவன் ஒரு நீதியை செயல்படுத்தினா கூட, ஆனா தேவன் என்னங்களா அதுலயே அவருக்கு என்ன இல்லை? அவர் சொல்றாரு, ஒரு துன்மார்கனுடைய மரணத்துல என்ன பண்றதுல நான் இஷ்டப்படுறது இல்லை. அப்பனா ஒருத்தரை தண்டிச்சு, ஒருத்தரை அடிச்சு, ஒருத்தரை அழுவ வைக்கிறது என்ன இல்லை தேவனுக்கு? அது இஷ்டம் இல்லை. அது ஆனா என்ன பண்ணி ஆகணும்? தேவன் அதை செயல்படுத்தணும். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன். அப்ப என்ன சொல்ற? ஒரு துன்மார்கனுடைய மரணத்திலே எனக்கு இஷ்டம் இல்லை. அடுத்தது, துன்மார்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைத்திருப்பதையே விரும்புகிறேன். அவ்வளவுதாங்க. தேவனுக்கு என்ன இஷ்டங்களா? ஒரு துன்மார்கன் அவனுடைய வழியை விட்டு மனம் திரும்பி பிழைத்திருக்கிறதே தேவன் விரும்புறாரு. அப்புறம் தேவனுக்கு இப்படி தண்டிக்கணும்னு இல்லை. ஆனா தேவன் அங்க தண்டிக்கணும் தான். ஆனா தேவன் அங்க தண்டிச்சாலும் தேவனுடைய அதே ஜனமா இருக்கிற, அதே அப்பாக்கு பிறந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்? ஒருத்தர் அடிக்கும் போது இல்லைன்னா ஒருத்தர் வலிக்கும் போது என்ன ஆகும்? அந்த வலி அவருக்கு கூட, அந்த வலி அவருக்கு எதனால வருதோ பரவாயில்லை, ஆனா இவருக்கு என்ன ஆகும்? இந்த பக்கம் அதோடைய வலி இருக்கும், அதோடைய ஃபீலிங் இருக்கும். பாருங்க, இது வேற எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பாருங்க. வசனம் வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. பாருங்க என்ன பண்ணாருங்களா? அவர் எருசலேம் சமீபமா வந்தாருங்களா? அந்த எருசலேமை பார்த்து என்ன பண்றாங்களா? அவரு கண்ணீர் விட்டு அவரு அழுகிறாங்களா? ஏன் பண்ணணும் அது? ஏன்னா யார் தான் என்ன இருந்தாலும் அவங்க சொந்த ஜனம். பாருங்க அடுத்து சொல்ற பாருங்க, என்ன சொல்ற பாருங்க. கண்ணீர் விட்டு அழுது என்ன சொல்றாரு பாருங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். பாருங்க என்ன சொல்றாங்களா? உனக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வருது இல்லையா? இந்த நாள்ல உனக்கு சமாதானமான ஒரு காரியம் இருக்குது என்று நீ அறிந்திருந்தால்
நலமாய் அது நலமா இருந்திருக்குமே. அப்புறம் நான் சொல்றது நீ புரிஞ்சுட்டு தானே இருந்துக்கோ, உனக்கு இது மாதிரி அழிவு வந்திருக்காதே. அப்ப என்ன பண்ணல, நீ உன்னுடைய சமாதானத்தின் நாள் நீ அறியாமல் போனதுனால இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. பாருங்க என்ன ஆயிடுச்சது, உன் கண்களுக்கு அது மறைவா இருக்கிறதுனால உனக்கு என்ன வரல சமாதானம், உனக்கு சமாதானம் வரப்போறது இல்லை. என்னத்தான் வரப்போகுது, ஒரு பெரிய உபத்திரம் உனக்கு வரப்போகுது. அப்ப நான் தன் சக சகோதரர்கள் தேவனுடைய உண்மையை தள்ளிவிட்டு ஒரு ஆபத்துக்குள்ள போகும்போது அந்த ஆபத்தை பார்க்கிற எந்த சக சகோதரனா இருந்தா கூட என்ன வரணும், கண்ணை தண்ணி. அடுத்த வருஷம் படிங்களே, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எகிப்திலும் உன்னை நெருக்கி. பாருங்க என்ன பண்றாங்களா, உன்னை சந்திக்கிற நாள் நீ அறியாமல் போனதுனால உன்னை எதிரி என்ன பண்ணுவாங்க, எல்லா பக்கம் சுத்தி என்ன பண்ணுவாங்க, உன்னை அழிச்சிடுவாங்களே. அப்ப யாருக்கு என்ன வரும், யாரா இருந்தாலும். இப்போ இந்த ஆசேலு இங்க என்ன பண்றாருன்னு கண்டிப்பா எலிசா திரும்ப என்ன வரும், அழுக. இயேசுக்கு தேவன் இஸ்ரேலுக்கு என்ன பண்ண போறாரு சொல்லும்போது அழுக வருது. அப்ப நமக்கு கூட என்ன வரணும், அந்த மாதிரி அதானே நமக்கு பைபிள் வசனம் இருக்குது. என்னங்களா, அந்த அந்த ஒரு சரீரத்தில் எந்த ஒரு அங்கத்துக்கும் வலித்தாலும் அது என்ன ஆகணும், அந்த வலி எல்லாம் அந்த மொத்த சரீரத்துக்கு அந்த வலி ஃபீல் ஆகணும். சேம் தானே. அப்போ நம்ம கூட என்ன ஆகலாம் பாருங்க, அவர் இப்போ யாரோ ஒருத்தர் அடி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு தப்புனாலே அடி வாங்கட்டும், ஆனால் என்ன வரணும், நமக்கு ஒரு ஃபீலிங்கு தப்புக்கு தான், ஆனாலும் என்னங்களா ஒரு சகோதர ஸ்நேகம், ஒரு சகோதர அன்பு. அப்போ இவர் ஏன் அழுதாரு, எலிஷா ஏன் அழுதாருனாக்கா, தன்னுடைய ஜனங்கள் இந்த மாதிரி இந்த ஆசேலால இப்படி துன்பப்படுவார்கள், இந்த மாதிரி கஷ்டப்படுவார்கள் அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்றாரு, அவரு அழுகுறாரு. அழுகுறதுக்கு அவரு என்ன பண்றாரு, அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நீ ஏன், மை லார்ட் நீ ஏன் அழுகுற. அப்ப என்ன பண்றாரு, அவருக்கு ரகசியம், ஒரு பெரிய ரகசியம் என்ன பண்றாரு, அவருக்கு சொல்றாரு. என்ன ரகசியம், அது அவருக்கு என்ன, ஆக்சுவலி ஆசேலுக்கு அது தெரியாது. ஆசேல் எண்ணத்தில் இருக்கலாம் நான் ராஜா வாயிலான்னு, ஆனா தேவன் அவரவே இஸ்ரேலுக்குள்ள அந்த சிரியாக்குள்ள ராஜாவா மாத்திடுவாருன்றது யார் சொல்றது, தேவனே சொல்றாரு அவருக்கு. அப்பனா ஏசேல் அறியாம இருக்கிறது என்ன பண்றாரு, எலிசா அவருக்கு ரிவீல் பண்ணிடுறாரு. அதை நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த கிளாஸ்ல அதை படிக்கலாம். இங்க ஸ்டாப் பண்ணிடுறேன்.